கர்த்தர் மேல சந்தேகப்படாதீங்க. Don't doubt God. நம்ம அடிக்கடி என்ன பண்றோம்னா, கர்த்தருக்கு இந்த காரியம் தெரியுமா, என்னை காப்பாத்துவாரா, தூக்கி எடுப்பாரா, என்னை விடுதலையாக்குவாரா, சந்தேகப்படுகிறோம். See, you are his. நீங்க அவருக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது அவருக்கு நடந்தது போல. நீங்க என்ன பாரம் அது அவரே அழுத்தினதை போல. ஆனா ஆண்டவர் சொல்லி உன் பாரத்தை தூக்கி என் மேல போடுன்றார். ஆண்டவரே தூக்கி கீழே போட, தூக்கி என் மேல போடுன்றார். Throw your burdens on him. உரிமையோட கேட்கிறாரு, நீ சுமந்தாத உனக்கு வலி. நான் தான் அந்த பாரத அனுமதி கொடுத்தேன், நான் கொடுத்த ஏற்றுக்கொண்டுட்டேன், இப்ப அந்த பாரத தூக்கி என் மேல போடுன்றார். This is where we fail. நம்ம என்ன பண்ணோம்னா பாரத்தை தூக்கி போட மாட்டோம். அந்த பாரத்தை வச்சுட்டு நம்ம கொண்டாடுகிறோம், ஐயோ பாரம் ஐயோ பாரம்ட்டு. ஆண்டவர் தூக்கி போட சொல்றார். சில பேர் கேட்பீங்க, அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய கடன்ல கட்டிடுவாரா? அவரால் முடியாதா? கண்ணு மூடி திறக்கும் போதே இல்லாம ஆக்கிடுவார். தானியேல் 6:7 திருப்பனா அங்க போட்டிருக்குது, Daniel was cast into the den. சிங்கக்கம்பில தூக்கி எறியப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. யோனால பார்க்கிறோம் 1:15 யோனாவை தூக்கி சமுத்திரத்துல தூக்கி எறிந்தார்கள் போட்டிருக்கு. They throw, that's the same thing. உன் பாரத்தை தூக்கி என் மேல போடுன்றார். கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, தூக்கி எறிந்துரு, அவர் மேல தூக்கி போட்டுரு, அவர் உன்னை பார்த்துக் கொள்வார். எப்படி தூக்கி எறிய முடியும்? only by trusting in him. This is very important. நல்லா பாருங்க, தூக்கி எறியறனா இந்த பாரம் எங்க வந்து சேர, நம்ம உள்ளத்துல சேருது. மனசு பாரமாகுது, பிரச்சனை நிமித்தம் பாரமாகுது. இதை தூக்கி கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி தூக்கி அவர் மேல போட்டுடுமா, அவர் பார்த்துக் கொள்வார். That is what we call as trust. இது இப்படிதான் நம்பிக்கை. நம்ம என்ன பண்றோம்னா, இல்ல அவரால முடியாது, கர்த்தரால முடியாது, நான் தான் அதாவது பண்ணி ஆகணும், நான் தான் அதாவது செஞ்சு ஆகணும்னு சொல்லி நம்ம தூக்கி சுமக்கிறோம். கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார் சொல்லி நீங்க தூக்கி போட்டினா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Trust. When you have the faith on God, it means you have already cast out the burdens on him. சில பேர் ஜெபிக்க போவாங்க, ஜெபிச்சுட்டு வந்துட்டோம் அப்பயும் பொழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேர் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், எனக்கு இருக்க பிரச்சனை அவ்வளோ இருக்குது, ஜெபிக்கவே பிரச்சனை வந்தது ஜெபிக்கணும்னு தான். நீ என்ன சொல்ற? ஜெபிக்க முடியலன்ற. ஜெபிக்க பொழுது நான் இந்த காரியத்தை ஆண்டு சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார். நீங்க பாருங்க, இயேசுவோட தாயாட்ட பாருங்க, ஒரு தீ நம்ம அட்மையர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. இயேசு போயிட்டு, இயேசுவே திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு சொல்றாங்க. அதுக்காக ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர் அங்க நிற்கிறாரு. பிறகு என்ன பண்றாங்கன்னா, சொல்லிட்டு நேரா போயிட்டு டிசைபிள்ஸ் சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்கன்னு போயிட்டாங்க. She has no worries. முதல்ல திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பெரிய பாரம், ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க இவங்க வீட்டில் வந்து இது முடிஞ்சிருச்சு, எப்படி என்ன ஆகும், எவ்வளோ அசிங்கமா இருக்கும், எவ்வளோ அவமானமா இருக்கும்னு சொல்லி அந்த நாட்களில் திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமான ஒரு இது ட்ரிங்க்ஸ், அதை சர்வ் பண்ணி ஆகணும். ஆனால் அது முடிஞ்சிருச்சு, குடும்பத்துக்கே அவமானமே. இப்போ நீங்க கல்யாண வீட்டில் போயிட்டு விருதாளி வந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பாடுனா எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அதே நிலைமை தான் அந்த நாட்கள்ல. விலை உயர்ந்த ஒரு உணவு கொடுக்க முடியும்னா அது திராட்சை ரசமா தான் இருக்க முடியும். அது முடிஞ்சிருச்சு, சாப்பாடு இருக்கு, ஆனா அது முடிஞ்சிருச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்ல. இப்ப இயேசு எடுத்த போய் சொல்றாங்க, சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் கூட பார்க்க ரொம்ப அக்செப்டபிளா இல்ல. ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்னன்னு கேட்கிறாரு. அது பார்க்கறதுக்கு நோன் சொல்ற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்து டிஸ்டர்ப், எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியும், என் மகன் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாரு. காரணம் வருது, சாதாரண மகன்ல தேவகுமாரன். நேரா போயிட்டு டிசைபிள்ஸ் பார்த்து போறாங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாரத்தை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நீங்க கத்துங்க, இதான் பிரேயர். When you go to Jesus, you tell your problems, pour out your burdens to him. போட்டுட்டு இதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன், இது அவர் பிரச்சனையாச்சு, walk off. பூனையை போல போவீங்க ஜெபிக்கிறதுக்கு ரூமுக்கு, வெளியே வர எப்படி வருவீங்க? சிங்கத்தை போல, சிங்கத்தை போல வெளியே வரணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் இனி கவலைப்பட அவசியமே இல்லை, பயமே இல்லை. இதுதான் பிரேயர் வித் ஃபெய்த். ஜெபமும் விசுவாசமும் கலந்தது. நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு பூனை மாதிரி பிடித்து பூனை மாதிரி வந்து நிக்கிறீங்க அப்படின்னா பாரத்தை இறக்கி வைக்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்க என்னிடத்துல வாங்க. See, only can have rest at the presence of Jesus. இயேசு எங்க இருக்கிறாரோ அவர் பாதத்துல தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். See, he wants to learn two things. என்ன தெரியுமா? நம்மனால முடியாது, அவரால மாத்திரம் தான் முடியும். இதை நீங்க கத்துக்கணும் வாழ்க்கையில. Don't carry your problem, let him carry your problem. நீங்க எல்லாத்தையும் உங்க பலத்திலே செய்யணும்னு நினைச்சா அப்ப கர்த்தருக்கு வேலையே இல்லை. இன்ஃபேக்ட் எப்பப்பெல்லாம் நான் பலவீனமா இருக்கிறேனோ அப்பதான் கர்த்தர் அதிகமா செய்வார். அப்புறம் தான் எனக்கு இந்த வசனத்தை வாசம் புரிஞ்சு கிருபையோட பவர் என்னன்னு தெரிஞ்சிச்சு.
What is the level of power in his grace? Hallelujah. நம்ம பலவீனத்துல இருக்கும்போது அவரோட பலன் பரிபூர்ணமாக இருக்குது. சில நேரத்துல சில பாரத்தினால நம்ம அழுத்தப்படுகிறோம் வியாதினால. ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும், சுமக்கும், நடத்தி கொண்டு போகும். We can carry the burdens through his power. இதுக்கு பேரு தான் கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சுகத்தை உடனே கொடுக்க கிடையாது. என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும்ன்றார். இது சுமக்கிற அளவுக்கு நான் கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறேன். காத்த புரிஞ்சுக்கணும், அளவுக்கு அதிகமா தேவன் கிருபை கொடுக்க மாட்டார். தேவைக்கு ஏற்ற கிருபை தான் கொடுப்பார். கிருபைனா நிரம்பி வடிவம் கிடையாது. வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் மன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளுக்கு ஏற்றபடி தான் ஆண்டவர் கொடுத்தார். அதிகமா கொடுக்கல. ஆனா 6வது நாள்ல தான் அதிகமா கொடுத்தாரு. ஏன்னா 7வது நாள் ஓய்வு நாள். அதுவும் 2 நாளைக்கு தான் கொடுத்தாரு. யாராலையும் 3 நாள் 4 நாளுக்கு ஸ்டாக் பண்ண முடியல. கிருபை என்னைக்குமே போதுமான அளவுக்கு தேவன் கொடுப்பார். அதுல தான் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கான பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் தேவைப்படும், சப்போர்ட் தேவை, அது ஆண்டவர் செய்வார். கிருபை இது எப்படி நடக்குது? ஜெபத்தினால நடக்குது. ஜெபிச்சா கர்த்தர் கிருபை கொடுப்பார் பாரத்தை சுமக்கிறதுக்கு. கர்த்தரே உங்களோடு இருந்து பாரத்தை சுமப்பார். அப்ப இந்த பாரமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். All the burdens in your life is turning to be a blessing. இப்போ எந்த பாரத்தை சுமக்கிறீங்களோ, எந்த அவமானத்தை சுமக்கிறீங்களோ, எந்த நெருக்கடியை நீங்க சுமக்கிறீங்களோ, எந்த வியாதியை நீங்க சுமக்கிறீங்களோ, அது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுது இயேசுவின் நாமத்தினால. ரொம்ப சிம்பிள். ஒரு திருமணம் பண்ண ஸ்திரீக்கு கணவன் இருக்கிறான், அதனால கர்த்தர் கூட இருக்கிறார். இல்லைன்னு சொல்ல, எல்லாம் செய்வார், இல்லைன்னு சொல்ல. ஆனா திருமணம் பண்ணாம அல்லது பிரிந்து இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தர் அதிகமா இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய திராணி என்ன அவசியம் தேவன் அறிந்திருக்கிறார். Hallelujah. You must understand, in your weakness God is more in your life. உன் பலவீனத்துல, உன் குறையில கர்த்தர் அதிகமாக எண்ணப்படுவார், அதிகமாக வெளிப்படுவார். சோ நீங்க குறைச்சிருப்பாங்க. எவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்குதோ, நெருக்கடி இருக்குதோ, அவளுக்கு கர்த்தர் உங்க பக்கத்துல அதிகமா நிற்கிறார் என்றார். இவனுக்கு குறைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, ஆனா கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் அவனை நிரப்பிட்டு இருக்கு. To perform the will of God. Hallelujah. So this is what you should understand. உங்க வாழ்க்கையில உண்டாகிற பாரமே ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில நீங்க சொல்றீங்க, ஓ எனக்கு யாராவது இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்றேன். யாராவது இருந்தா எவ்வளவு பெரிய பாரம் உண்டாகுற உங்களுக்கு தெரியல. இப்ப கர்த்தரே உங்களுக்கு துணையாக நிற்கிறார். தனியா நிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா கர்த்தரே உங்களுக்கு ஒரு துணையாக நிற்கிறார். You don't understand the burden of a married people. If you are called to get married, that's fine. ஆனா திருமணம் பண்ற அந்த அழைப்பு இல்லாம நீங்க போய் இல்ல எனக்கு இருந்தா பெட்டர்னு சொன்னீங்கன்னா, you don't understand the kind of blessing that you have. Hallelujah.